ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என்பிகே ஹேப்பி டிவி. இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, அக்ஷயா ட்ரா வந்து 663. இதுக்கான கால்குலேஷன் முதல்ல ஃபர்ஸ்ட்டு பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நேற்று ரிசல்ட் நம்பர் எடுத்தீங்கன்னா 528 காருண்யா நம்பர். நான் வந்து சி போர்டில் 2 இல்லைன்னா 8ன்ற நம்பர் எடுத்திருப்பேன். சி போர்டில் 8 பாஸ் ஆயிருந்தது. அதே மாதிரி 2ன்ற நம்பரும் பி போர்ட்லேயே கொடுத்துட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போ இன்னைக்கான வீடியோ பார்க்கலாம். இன்னைக்கான வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டன் டர்ன் ஆன் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து ஃபஸ்ட்டு மெத்தட் சொல்லிடுறேன். இந்த ஃபஸ்ட்டு மெத்தட் பார்த்தீங்கன்னா, இப்போ இது வந்து அக்ஷயா 661வது ட்ராலேருந்து கம்பேர் பண்ணி இங்கே வந்து ஒரு மெத்தட் எடுத்திருப்பேன். அங்கே பாஸ் ஆன ரிசல்ட் நம்பர் வந்து 150. அதுக்கு முன்னால் இருந்த காருண்யா நம்பர் பார்த்தீங்கன்னா 776535. இப்போ இந்த நம்பரை ரூட் எடுத்து பாருங்க. ரூட் 776535 டைப் பண்ணுறீங்கன்னா நம்மளுக்கு கிடைக்கிற நம்பர் வந்து 888.2123332328. இப்போ இங்கே எவ்வளோ பெரிய நம்பரில் டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிற ரெண்டாவது நம்பர் மட்டும் பாருங்கள் 1. இந்த 1 வந்து நம்மளுக்கு அக்ஷயா ரிசல்ட்டில் இங்கே ஏ போர்ட்டில் பாஸ் ஆகிருக்கும். இப்போ இதே மெத்தடே வந்து அடுத்த வாரம் எடுக்கிறோன்னா, இப்போ இங்கே அதுக்கு அடுத்த வாரம் அக்ஷயா 662வது ட்ரா. அங்கே இருந்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 368. இப்போ அடுத்து போன வார காருண்யா, ஓகேவா, 662வது ட்ராக்கு முன்னால் இருந்த காருண்யா ரிசல்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 920716. இப்போ இந்த நம்பருக்கு ரூட் எடுத்து பாருங்கள். ரூட் 920716 டைப் பண்ணுறீங்கன்னா நம்மளுக்கு கிடைக்கிற நம்பர் வந்து 989.539472872227. எங்கேயுமே இவ்வளோ பெரிய நம்பரில் டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிற ரெண்டாவது நம்பர் எடுத்திங்கன்னா 3 மட்டும்தான். 3 வந்து நம்மளுக்கு போன வாரம் அக்ஷயா ரிசல்ட்டில் ஏ போர்ட்லேயே பாஸ் ஆகிருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு வாரம், ஓகேவா, 661வது ட்ராலையும் அதுக்கு முன்னால் காருண்யா நம்பரை ரூட் எடுத்திங்கன்னா இங்கே இருந்த ரெண்டாவது நம்பர் 1 ஏ போர்டில் இருக்கும். அடுத்து ரெண்டாவது வாரம், ஓகேவா, அங்கே ரிசல்ட் 368. அதுக்கு முன்னால் இருந்த காருண்யா நம்பர் பார்த்தீங்கன்னா 920716. இந்த நம்பரை ரூட் எடுத்தோம்னா அங்கே இருந்த ரெண்டாவது டிஜிட் நம்பர் 3 வந்து இங்கே ஏ போர்ட்லேயே பாஸ் ஆகிருக்கும். இந்த வாரத்துக்கும் இதே மெத்தட் எடுக்கிறோன்னா இன்றைக்கி வந்து அக்ஷயா 663வது ட்ரா. நேற்றைய காருண்யா ரிசல்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 254528. இப்போ இந்த நம்பருக்கு ரூட் எடுத்திங்கன்னா 504.50768 081368. இப்போ எங்கேயுமே எவ்வளோ பெரிய நம்பர் டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிற ரெண்டாவது நம்பர் பார்த்தீங்கன்னா 0 மட்டும்தான். 0 வந்து இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு பாஸ் ஆனால் இந்த நம்பர் வந்து நான் ஏ போர்டில் எடுத்திருப்பேன். ஏன்னா போன 2 வாரத்துலேயும் நம்மளுக்கு கிடைக்கிற நம்பர் வந்து இங்கே ஏ போர்ட்லேயே பாஸ் ஆகிருக்கும். 1 ஏ போர்டு, இங்கே வந்து 3 ஏ போர்டு, இப்போ கிடைக்கிற நம்பர் வந்து 0. அதனால் 0வும் ஏ போர்ட்லேயே எடுத்திருப்பேன். இப்போ இந்த ஃபஸ்ட்டு மெத்தட் பார்க்குறீங்கன்னா அக்ஷயா 661வது ட்ராலேருந்து இதே மெத்தட் தான். அங்கே ரிசல்ட் 150. அதுக்கு முன்னால் இருந்த காருண்யா நம்பர் பார்த்தீங்கன்னா 776535. இந்த நம்பரை ரூட் எடுத்து பாருங்கள். அங்கே டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிற ரெண்டாவது நம்பர் எடுத்தால் 1 இங்கே ரிசல்ட்டில் இருக்கும். 662வது ட்ராலையும் அதே மாதிரி தான். அதுக்கு முன்னால் இருந்த காருண்யா நம்பர் 920716. இந்த நம்பரை ரூட் எடுத்திங்கன்னா டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிற ரெண்டாவது நம்பர் 3 வந்து இங்கே ரிசல்ட்டில் ஏ போர்ட்லேயே பாஸ் ஆகிருக்கும். இப்போ இந்த வாரத்துக்கும் இந்த மெத்தட் எடுத்திருப்பேன். இப்போது இன்றைக்கி வந்து அக்ஷயா 663வது ட்ரா. நேற்றைய காருண்யா நம்பர் வந்து 254528. இந்த நம்பரை ரூட் எடுத்திங்கன்னா டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிற ரெண்டாவது நம்பர் எடுத்திங்கன்னா 0 மட்டும்தான். இப்போ 0 இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு பாஸ் ஆனால் இந்த நம்பர் வந்து ஏ போர்டில் எடுத்துட்டேன். அடுத்து ரெண்டாவது மெத்தட் சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெண்டாவது மெத்தட் பார்த்தீங்கன்னா இது வந்து ஜென்ரல் கம்பேரிசன் தான். இப்போ 661வது ட்ராவில் இருந்த ரிசல்ட் 150. 662வது ட்ராவில் இருந்த ரிசல்ட் வந்து 368. இப்போ இங்கே அக்ஷயாவுக்கு முன்னால் இருக்கிற காருண்யா நம்பர் இந்த சைடில் எழுதியிருப்பேன். 661வது ட்ராவுக்கு முன்னால் இருந்த காருண்யா நம்பர் வந்து 535. அதே மாதிரி இங்கே அக்ஷயா ரிசல்ட்டுக்கு முன்னால் இருந்த காருண்யா நம்பர் 716. இப்போ இன்றைக்கான ரிசல்ட்டுக்கும் நேற்றைய காருண்யா நம்பர் பார்த்தீங்கன்னா 528. இதில் என்ன மெத்தட் சொல்கிறேன்னா, இங்கே இருக்கிற காருண்யா ரிசல்ட் நம்பர்லேருந்து ஏதாவது ஒரு நம்பர் வந்து அதுக்கு அடுத்த நாள் அக்ஷயா ரிசல்ட்டில் பி போர்டில் பாஸ் ஆகிருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு மெத்தடில் 1 3 இது வந்து வேறு மெத்தட் வச்சு சொல்லியிருப்பேன். இந்த ரெண்டாவது மெத்தட் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற காருண்யா ரிசல்ட்லேருந்தே ஏதாவது ஒரு நம்பர் பாஸ் ஆகிடும். 5 3னா இங்கே 5 பாஸ் ஆகிருக்கலாம் பி போர்டில். 7 1 6னா 6ன்ற நம்பர் இங்கே பி போர்டில் பாஸ் ஆகிருக்கலாம். இப்போ நேற்றைய காருண்யா நம்பர் 528. இப்போ இந்த 3 நம்பர்லேருந்து ஏதாவது ஒரு நம்பர் இன்றைக்கான ரிசல்ட்டுக்கும் பாஸ் ஆகுனா நான் வந்து இந்த 3 நம்பருமே பி போர்டில் எடுத்துறேன். 5 2 8. இப்போ காருண்யா ரிசல்ட் நம்பர்லேருந்தே ஏதாவது ஒரு நம்பர் அதுக்கு அடுத்த நாள் அக்ஷயாவில் பி போர்டில் பாஸ் ஆகிருக்கும். 5 3னா 5, 7 1 6னா 6, 5 2 8னா இந்த 3 நம்பர்லேருந்து ஏதாவது ஒரு நம்பர் எடுக்கணும். அதனால் இந்த 3 நம்பருமே பி போர்டில் எடுத்திருப்பேன். அடுத்து 3வது மெத்தட் சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 3வது மெத்தட் பார்த்தீங்கன்னா இது வந்து அக்ஷயா சார்ட். இந்த வருஷத்து அக்ஷயா சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி இங்கே வந்து நம்பர் எடுத்திருப்பேன். இப்போ அக்ஷயா ரிசல்ட்டில் நம்மளுக்கு 3ன்ற நம்பர் இருந்தால் அதுக்கு அடுத்து பாஸ் ஆகிற ரிசல்ட்டில் 5 7 பாஸ் ஆகிருக்கும்.
இப்போ இந்த வருஷத்தில் இருக்கிற அக்ஷயா சார்ட் எல்லாமே எடுத்து கம்பேர் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி தான் ரிசல்ட் இருக்கும். இங்கே நம்பர் பார்த்தீங்கன்னா 399, 575, 237, 350, அதுக்கு அடுத்த வாரம் 550. இந்த ரிசல்ட் எல்லாமே அக்ஷயா ரிசல்ட் தான். 783, அதுக்கு அடுத்த வாரம் 952, 380, அதுக்கு அடுத்த வாரம் 027, 324, அதுக்கு அடுத்த வாரம் 180. இப்போ போன வாரம் அக்ஷயா நம்பர் வந்து 378. இப்போ இங்கே 3 நம்பர் இருக்கா, அதுக்கு அடுத்த வாரம் 57, 37, இங்கே 3ன்னு இருக்கும்போதே அதுக்கு அடுத்த வாரம் 5, இங்கே 3ன்னு இருக்கும்போதே அதுக்கு அடுத்த வாரம் இங்கேயும் 5 பாஸ் ஆகிருக்கும். இந்த இடத்துல 3, 7. இந்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 3, 5. இப்போ போன வாரம் ரிசல்ட்டில் ஏ போர்டு நம்பர் 3. வெண்ணிகான ரிசல்ட்டில் 5 இல்லைனா 7 பாஸ் ஆகணும். ஏற்கனவே 5 நம்பர் பி போர்டில் எடுத்திருப்பேன், அதனால 7 மட்டும் சி போர்டில் எடுத்துடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கேல்குலேஷன் மெத்தட் படி எடுக்கிற நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் 0, பி கேல்குலேஷனில் 5, 2, 8, சி போர்டில் 7. இந்த நம்பர் வச்சு பாக்ஸ் எடுத்துட்டோம்னா 057, 027, 087. இப்போ அடுத்து ஏபி, பிசி, ஏசி பார்க்குறீங்கன்னா ஏபி வந்து 05, 02, 08, பிசி வந்து 57, 27, 87, ஏசி பார்த்தீங்கன்னா 07. இப்போ இந்த நம்பர் எல்லாமே வந்து கார்னியா அக்ஷயா சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி 0 எடுத்திருப்பேன். அதுக்கடுத்து 661வது நாள்லேருந்து கம்பேர் பண்ணி 528. அக்ஷயா சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி 57 எடுத்திருப்பேன். இந்த நம்பர் எல்லாமே உங்கள் கம்பேரிசனோட கரெக்டாக இருந்தால் மட்டுமே எடுத்து ட்ரை பண்ணுங்கள். இல்லை நம்பர் போர்ட் சேஞ்ச் பண்ணி ட்ரை பண்ணுறதா இருந்தாலும் உங்கள் மெத்தட் பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்கள். இதில் வந்து எல்லா நம்பருமே சொல்லிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஏ கேல்குலேஷனில் 0, பி மெத்தடில் 5, 2, 8, சி போர்டில் 7, பாக்ஸ் 057, 027, 087. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இன்னைக்கான வீடியோவில் வந்து நான் எல்லா கேல்குலேஷன் மெத்தடுமே சொல்லிட்டேன். இந்த மெத்தட்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டன் மட்டும் டர்ன் ஆன் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.